அடுத்த முக்கியமான கோரிக்கை பிளாஸ்டிக்கை ஒழிக்கணுங்கிறது தான். உதாரணமா எனக்கு தெரிஞ்ச மாடு ஒண்ணு ஆஸ்பத்திரியில ஐசியூல வச்சிருக்காங்க. அதுக்கு வயித்துல ஒரு ஆபரேஷன். ஐயோ, வயித்துல கட்டி இருக்குன்னு ஆபரேட் பண்ண போனா அப்புறம் வயித்துக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் குடோனே இருக்குங்க. என்ன கொடுமை? திங்கிற பொருட்களை பிளாஸ்டிக் பையில பொதிஞ்சு கொடுக்காதீங்கன்னு எத்தனை முறை சொல்றது? சரி, இதுக்கு என்ன செய்யலாம்? இட்லிக்கு சாம்பார் வேணும், புரோட்டாக்கு சால்னா வேணும்னு வாங்கிட்டு போறாங்க. அதை முழுசா சாப்பிட்டீங்கன்னா சரி, மிச்சம் வச்சுட்டு அப்படியே தூக்கி போடுறாங்க. நமக்கு என்ன தெரியும்? பைக்குள்ள ஏதோ இருக்குன்னு மோந்து பார்க்குறோம். காரணம் என்ன? பசி. பசி என்ன செய்யும்? கண்டதை திங்க சொல்லும். பிளாஸ்டிக் பைய கட்டி இருக்கிற கைத்த நம்மளால அவிழ்க்கவா முடியுது? மனுஷங்களுக்கு விரல் இருக்கு, நமக்கு வாய் தானே விரல். கடிச்சு பார்ப்போம், உண்மைதானே? இல்லைன்னு என்ன செய்வோம்? மாத்திரை விழுங்குற மாதிரி விழுங்கிடுறோம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு ஐயோ அங்க வலிக்குது, வயிற்ற வலிக்குது, இடுப்ப வலிக்குதுன்னு கத்துனா அது யாருக்குங்க கேட்கும்? மெத்த படிச்சவங்க நம்ம கத்தனா கேட்கவா செய்யும்? சிம்பிளா சொல்லணும்னா சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. யாரு கேட்கறா? சாப்பாட்டோட அருமை நமக்கு தான் தெரியும்.